தமிழ் மக்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்பது போல ஒரு தீர்ப்பு திமுக அரசாங்கத்தை செருப்பால் அடிப்பது போல ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அப்படிதான் சொல்லணும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அது திருப்பரங்குன்றம் அந்த மலை விவகாரத்தில் அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண், அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது இந்துக்களுடைய கோரிக்கை, அந்த பக்தர்களுடைய கோரிக்கை என்பதனை பரிசீலித்து அது சரிதான், அது அவர்களுடைய உரிமைதான், அதை அவர்கள் நிறைவேற்றலாம் என்று தெள்ளத் தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இதற்கு முன்னர் ஒரு நீதியரசர் அமர்வான ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய அமர்வு கொடுத்த தீர்ப்பு சரியே என்று ஏற்றுக்கொண்டு அதை ஆமோதித்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது எதற்காக இது செருப்பால் அடிக்கும் தீர்ப்பு என்றால் அதில் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்ற பல விஷயங்கள். முக்கியமாக இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தி இதை ஒரு பதட்டம் ஏற்படக்கூடிய நிலைக்கு கொண்டு போனது தமிழக அரசாங்கம் தான் என்று பொருள்பட அந்த தீர்ப்பு கூறியிருக்கிறது. அதாவது இந்த திருப்பரங்குன்றம் மலை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது ஏன் சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரம் ஆனது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். மீண்டும் ஒரே ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரொம்ப ஷார்ட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடியது 2 மலைக்குன்றுகள். அந்த 2 மலைக்குன்றுகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடவரை கோவில் இருக்குது. குடவரை கோவில் என்றால் பாறையிலிருந்து செதுக்கி கட்டப்பட்ட கோவில். அது நடுவில் இருக்குது. அதற்கு சற்று மேலே பார்த்தீங்கன்னாக்கா உச்சி பிள்ளையார் கோவில் இருக்குது. இந்த உச்சி பிள்ளையார் கோவில் என்பது மலை உச்சியில் இருந்த கோவில். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்கேருந்து அது நகர்த்தப்பட்டு அது சற்று மேலே இருக்கிறது. இப்போ 2வது மலைக்குன்று, அந்த மலைக்குன்றின் உச்சியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தர்கா இருக்கிறது. சிக்கந்தர் தர்கா என்கிற பெயரில் ஒரு தர்கா அங்கே செயல்பட்டு வருகிறது. அந்த சிக்கந்தர் தர்காவு நெல்லித்தோப்பு பகுதி என்கிற ஒரு பகுதி அந்த தர்காவிற்கு சொந்தமான பகுதி என்று கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதுக்கு செல்லக்கூடிய பாதை இருக்குது பாருங்கள், தர்காவுக்கு செல்லக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையும் தர்காவுக்கு சொந்தமான இடம் என்று நீதிமன்றங்களால் கருதப்படுகிறது. வழங்கப்பட்டும் இருக்குது தீர்ப்பு அதற்கு ஆதரவாக. அதை விடுத்து மற்ற அனைத்து பகுதிகளும் கோவிலுக்கு சொந்தமான பகுதி என்று தீர்ப்பு வந்துவிட்ட நிலையில், இது பிரைவி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்திலேயே அந்த காலத்திலேயே 1920களிலேயே தீர்ப்பு வந்துவிட்ட நிலையில் வேண்டுமென்றே தற்பொழுது அதை ஒரு சர்ச்சை பொருளாக்கி, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எப்படியெல்லாம் வாதங்களை கொண்டு வந்து தமிழக அரசாங்கம் வைத்தது என்றால், அது தீபத்தூணே இல்லை, அது ஒரு சர்வேக்கல். அது மட்டுமல்லாமல் முருகனுக்கு 2 மனைவி இருந்தால் 2 இடத்தில் தீபம் ஏற்றுவீர்களா, பல மனைவிகள் இருந்தால் பல இடத்தில் தீபம் ஏற்றுவீர்களா என்றெல்லாம் அசிங்கப்படுத்தினார்கள். அதாவது இந்துக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக தமிழக அரசாங்க தரப்பிலும் தமிழக அரசாங்கத்தின் தூண்டுதலில் பல்வேறு நபர்கள் பாதித்தார்கள். இதையெல்லாம் சகித்து கொண்டார்கள் இந்துக்கள். ஏனென்றால் நம்மை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே நம்ம சொல்லி வரோம், நமக்கு தர்காவை பொறுத்த வரைக்கும் அந்த தர்காவுடைய உரிமையோ அல்லது தர்காவின் சுற்றுச்சுவரையோ நம்ம பாதிக்க வேண்டும் என்பது நமது நோக்கமே கிடையாது. தர்காவை சுற்றி 15 மீட்டர் தொலைவிற்கு எதுவுமே எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது என்பதனையும் முழுவதுமாக நாம் ஆமோதிக்கிறோம். ஆனால் தர்காவிலிருந்து கிட்டத்தட்ட 50லிருந்து 60 மீட்டர் தொலைவில் உள்ள இந்த தீபத்தூண், அதில் எண்ணெய் திரி போட்டு எண்ணெய் ஊற்றுவதற்கு அது போதுமான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காலங்காலமாக மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது அப்படின்றத நம்மளுடைய வழக்கமாக நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படின்ற நிலையில் முருகனின் ஆற்றுப்படை வீடுகள், அறுபடை வீடுகள் என்று சொல்கிறார்கள், அது ஆற்றுப்படை வீடுகள், முருகாற்றுப்படையில் இடம்பெறுகின்ற கோவில்கள் ஸ்தலங்களை எல்லாம் ஆற்றுப்படை வீடுகள் என்று சொல்கிறோம். அந்த முதல் ஆற்றுப்படை வீடாக கருதப்படுகின்ற திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது என்பது மரபாக இருந்து வந்திருக்கிறது. அது ஏனோ ஒரு காரணத்திற்காக 100 ஆண்டுகளுக்கு முன்னர் அது கைவிடப்பட்டிருக்கிறது. அதை மீண்டும் நாம் புதுப்பிக்க வேண்டும், அதை உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நம்முடைய அடிப்படை உரிமை என்பதனை மறுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கின்ற நீதியரசர்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்பை
அமல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அப்பட்டமாக மீறியதோடு அல்லாமல் அந்த உயர்நீதிமன்ற நீதியரசர் மீதே களங்கத்தை கற்பிக்கும் வண்ணம் பல்வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நடக்கப் போகின்ற அந்த புக் ஃபேர் இருக்குது பாருங்கள், சென்னை புக் ஃபேர், அதில் கூட புத்தகம் வெளியிடுகிறார்கள். இல்லை எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அதை செய்வாங்க பாருங்கள். நீங்களே பாருங்கள், இந்த தலைப்பை பாருங்கள், இந்த நீதிபதியை பற்றி எப்படி பேசியிருக்காங்கன்றத பாருங்கள். அவரை ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி, அவருடைய சாதியை சொல்லி பேசுவது, இதையெல்லாம் அப்பட்டமாக இவர்கள் செய்கிறார்கள், பகிரங்கமாக செய்கிறார்கள். ஒன்றுமில்லை, நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார், ஒரு தீர்ப்பை தெரிவித்தார். அந்த கரூர் சம்பவம் குறித்து ஒரு தீர்ப்பை தெரிவித்தார் என்கிற விவகாரத்தில் ஒரே ஒரு விமர்சனத்தை தான் நான் வச்சேன். அது விமர்சனம் கூட எடுத்துக்க முடியாது. அவருடைய பெயரை கூட நான் குறிப்பிடலை, அந்த நீதியரசருடைய பெயரை கூட குறிப்பிடாமல் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். என்ன அப்படின்னா, ஆளுமை பண்பு, ஏன்னா விஜய்க்கு ஆளுமை பண்பு இருக்கிறதா, தலைமை பண்பு இருக்கிறதா போன்ற கேள்விகள், பொருள்பட கேள்விகள் வைக்கப்பட்ட காரணத்தினால நான் ஒரே ஒரு கேள்வியை தான் முன்வைத்தேன். ஆளுமை பண்பு, தலைமை பண்பு என்பதனை யார் முடிவு செய்வது என்றால் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள். ஏன்னா தேர்தல் ஜனநாயகத்தில் ஒருவருக்கு ஆளுமை பண்பு இருக்கிறதா இல்லையா என்பதனை நீதிமன்றங்கள் முடிவு செய்வதில்லை, அவற்றை முடிவு செய்வது மக்கள். விஜய் தரப்பில் தவறு நடந்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது, நீதிமன்றத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. மற்ற விஷயங்கள் அவசியமற்றது என்று மட்டுமே குறிப்பிட்டதற்கு என் மேலே எஃப்ஐஆர், நீதிபதியை நீங்கள் தவறாக பேசிட்டீங்க, நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு களங்கம் விளைவித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எங்கேயாவது நீதிபதியோட பெயர் இருந்ததா, அல்லது நீதிபதியோடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கின்ற விதமாக பேசியிருக்கிறேன்னா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் இவர்கள் போடுறாங்க. ஆனால் அப்பட்டமாக ஆளும் கட்சி தரப்பினர்கள் மிக மோசமாக திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை விமர்சிக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சிக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த தீர்ப்பு, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு சரியே என்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை 2 நீதியரசர்கள் பெஞ்சு இப்பொழுது சொல்லியிருக்கிறது. திரு ஜெயச்சந்திரன் மற்றும் தனபால் அவங்களுடைய பெஞ்சு நினைக்கிறேன், அவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. இப்போ அவங்களையும் நீக்க வேண்டும் என்று நீங்கள் இம்பீச்மெண்ட் கொடுக்க வேண்டும், அவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் கொண்டு வருவீர்களா பாராளுமன்றத்தில்? அதற்கும் நீங்கள் முயற்சிப்பீர்களா? இதுக்கு யார் யாரெல்லாம் கொண்டு வராங்க பாருங்கள். டெல்லியிலிருந்து விகாஸ் சிங், டெல்லி பார் கவுன்சிலுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய விகாஸ் சிங்கை அழைத்து வருகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், உள்ளபடியே வருத்தத்தை பதிவு செய்கிறார் திரு சுவாமிநாதன் அவர்கள். எப்படி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க? என்னுடைய கோர்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் பேச முடியுமா? என்னை பற்றி நான் தேர்தலில் நிற்கப் போகிறேன் அப்படின்லாம் பேசுகிறீங்களே, என்ன ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் அதை பேசுகிறீங்க? ஒரு நீதிபதியை இப்படி இல்லாமல் அவமானப்படுத்துவீர்களா என்று உள்ளபடியே தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார். இப்போ பேசு பார்க்கலாம், நீ இப்போ வந்திருக்கல என் முன்னாடி வாதிடுவதற்கு, இப்போ பேசு அப்படின்னதற்கு இல்லை இல்லை, அது நான் வேறு கான்டெக்ட்ஸில் பேசினேன், அது வேற ஒரு எண்ணத்தோடு நான் பேசினேன் என்றெல்லாம் சமாளித்தார். இவ்வளவு கேவலமும் நீதிமன்றத்தில் அரங்கேறி இருக்கிறது. அப்போது இனிமேல் எந்த நீதி அரசர்களும் தீர்ப்பே வழங்க முடியாது. ஒரு நீதி அரசர் ஒரு தீர்ப்பு வழங்குறாருன்னு வைங்களேன், அது நமக்கு ஃபேவராக இருக்கலாம், இல்லை நமக்கு எதிராக இருக்கலாம். நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அது உடனே, ஏன்னா இது கருணாநிதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய வழக்கம். ஒரு தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வந்தால் அது வழங்கப்பட்ட தீர்ப்பு என்றும், ஒரு தீர்ப்பு தங்களுக்கு பாதகமாக வந்தால் அது வாங்கப்பட்ட தீர்ப்பு என்றும் இவர்கள் மாறி மாறி பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்கிறது, டான்சி பிளசன்ஸ்டே வழக்கில் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் குறித்து மிக மோசமாக விமர்சனங்களை முன்வைத்தார் கருணாநிதி அப்படின்றத ஒரு பேசுபொருளாகி அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்ட பொழுது பகிரங்கமாக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரினார் கருணாநிதி. அப்போ அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரையில் நீதிபதிகள் மீது களங்கம் விளைவிப்பது அல்லது அவர்களை கொச்சைப்படுத்துவது அப்படின்றத ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கின்ற கும்பல் தான் இந்த திமுக கும்பல். உண்மையாகவே இந்துக்கள் தரப்பு தர்காவுடன் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடன் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களா என்றால் சத்தியமாக இல்லை.
அங்கே 4000 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எங்கே? திருப்பரங்குன்றத்திலே வாழக்கூடியவர்கள். அவர்களும் கூட இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 2005 பார்த்தீங்கன்னா, நோ அப்ஜெக்ஷன், அதாவது எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது என்று எழுதியே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே நவாஸ்கனி போன்றவர்களை வைத்து ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்தி இதையும் இந்த நீதிமன்றம் பதிவு செய்கிறது. பதட்டம் மக்கள் மத்தியில் இல்லை. ஆனால் சர்வ பலம் பொருந்திய, சர்வ அதிகார பலம் பொருந்திய ஒரு அரசாங்கம் பதட்டத்திற்காக பயப்படுகிறது என்று சொல்வது நகைப்பிற்குரியதாக இருக்கிறது, நகைமுறையாக இருக்கிறது என்று நீதிமன்றம் பதிவு செய்கிறது. ரிடிகுலஸ் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த நீதிமன்றம் கண்டிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னொன்றையும் சொல்கிறது. என்ன தெரியுமா? இங்கே பதட்டத்தை யாராவது ஏற்படுத்தலாம் என்றால் சர்வ பலம் பொருந்திய அரசாங்கம் தான் ஏற்படுத்த முடியும். அப்படி ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு எந்த அரசாங்கமும் சென்றுவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுதலாக நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொல்கிறது. அதாவது திமுக அரசாங்கம் கீழ்த்தரமாக செயல்பட்டிருக்கிறது என்பதனை இதைவிட சிறப்பாக, இதைவிட மறைமுகமாக யாராலும் மேற்கோள் காண்பிக்க முடியாது. இந்த ரோஷங்கட்ட மானங்கட்ட அரசாங்கம் செய்திருக்கின்ற கேவலமான கீழ்த்தரமான வேலை. ஒரு நம்பிக்கையை ஒரு பக்கம் கொச்சைப்படுத்தி கொண்டு இன்னொரு மதத்தினரை இதற்கு எதிராக தூண்டிவிடும் செயலில் திமுக ஈடுபட்டது, திமுக அரசாங்கம் ஈடுபட்டது அப்படின்றது தான் நீதிமன்றம் அடிகோல் காண்பிக்கிறது. இதையெல்லாம் சொல்லி இனிமேல் இதுபோல எந்த அரசாங்கமும் நடந்து கொள்ள கூடாது என்று சொல்லியிருக்கிறது என்றால் இந்த அரசாங்கம் வெட்கி தலைகுனிய வேண்டும். இதில் மோசமான விஷயம் என்னென்னா, அதிகாரிகள் நடந்து கொண்டது. நீதிமன்றத்தின் உத்தரவை நாங்கள் மீறுவோம் என்று பகிரங்கமாக பொதுமக்கள் மத்தியிலேயே அதிகாரிகள் சொல்கிறார்கள் என்றால் இந்த நீதிமன்றத்தின் உத்தரவுகளை எப்படி பொதுமக்கள் சாமானியர்கள் மதிப்பார்கள்? ஆனால் அதையும் இங்கே அரங்கேற்றி காண்பித்தது இந்த கேடுகட்ட திமுக அரசாங்கம். லட்சக்கணக்கில் நம்முடைய பணத்தை செலவு பண்ணி, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு கோவில் நிர்வாகமே, நாங்கள் தான் இந்த கோவிலுக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள், அந்த பக்தர்கள் அல்ல, நாங்களே சொல்கிறோம் அங்கே தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அவலமான ஒரு வாதத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? இங்கே அதை செய்தார்கள். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறது நீதிமன்றம். தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கு தெய்வம் இந்த நீதியரசர்கள் ரூபமாக வந்து இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கோடி நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ளபடியே நமக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான். பிரதம மந்திரின்னு தான் நம்ம சொல்கிறோம், முதல் மந்திரின்னு நம்ம சொல்கிறோம், பிரதம மந்திரின்னு நம்ம சொல்கிறோம், நம்முடைய முதல் பிரதிநிதி என்று நாம் சொல்கிறோம், ஜனாதிபதி என்று நாம் சொல்கிறோம். ஆனால் நீதிபதிகளைத்தான் நாம் நீதி அரசர்கள் என்று சொல்கிறோம். அவர்களுக்கு மன்னர்களுக்கு நிகரான அந்த ஒரு மரியாதையை நாம் கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம் தெரியுமா? ஏன்னா நீதியை நிலைநாட்டக்கூடிய கடைசி இடமாக அவர்கள் மத்தியில் தான் நாம் சென்று முறையிடுகிறோம் அப்படின்றதற்காகத்தான். அவர்கள்தான் நம்முடைய கடைசி நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பவர்களை எல்லாம் அசிங்கப்படுத்தும் விதமாக, கேவலப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளும் நபர்கள் கீழ்த்தரமானவர்கள். அந்த கீழ்த்தரமான செயலைத்தான் திமுக செய்திருக்கிறது. இனியாவது இவர்களுக்கு வாக்களிக்கும் இந்துக்கள் சற்றே யோசிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.